ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு பாரம்பரியமான ஹல்வா பார்க்க போறோம். இந்த ஹல்வாக்கு கோதுமை, மைதா, எந்த விதமான மாவும் தேவையில்லை அண்ட் வெள்ளை சர்க்கரையும் தேவையில்லைங்க. இதுல நீங்க ஹல்வா பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சளியே பிடிக்காது, அவங்களோட இம்யூன் லெவல் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே குழந்தைங்க சாப்பிட பயப்படுற இந்த நெல்லிக்காய் வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு ஹல்வா பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு 250 கிராம் நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. அது நல்லா வாஷ் பண்ணி உங்களோட இட்லி பாத்திரத்துல அதை வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த நெல்லிக்காவும் அதோட விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லா நெல்லிக்காவும் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து அது தோல் ஃபுல்லா சீவி நல்லா கழுகிட்டு அதையுமே பொடியா நறுக்கி இந்த விதை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நெல்லிக்காவோட மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துருங்க. அப்புறம் ஒரு அடி கனமான கடாயில ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை, பெரிய ஸ்பூனுக்கு இல்லாட்டி அந்த மெஷர்மெண்ட் ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரையும் 1 ஸ்பூன் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த வெல்லம் நல்லா தண்ணியில கரையிட்டும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெல்லம் நல்லா கொதிச்சு நல்ல வெள்ளை பாகு நமக்கு வேணும். ஒரு கம்பி பாதம் தேவையில்லை, பட் நல்ல திக்கான ஒரு பாகு வேணும். அது வரைக்குமே நீங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பதம் திக்கானதுக்கு அப்புறமாட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணி அதை தனியா இன்னொரு கப்ல எடுத்து வச்சிடலாம். பேன் அடுப்புல வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமாட்டு நம்ம இப்ப கரைச்சி வச்ச வெள்ளை பாகு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமாட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காய் இஞ்சி மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா அந்த வெள்ளை பாகோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜிஞ்சர் பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அடுப்பை கொஞ்சம் சிம்லயே வச்சுக்கோங்க. சிம்லயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கு கொஞ்சம் சிம்லயே இருக்கட்டும். சிம்ல இருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஜிஞ்சர் அண்ட் நெல்லிக்காவோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமாட்டு இன்னுமே கூட 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் பத்தலை அப்படின்னா கூட 2 ஸ்பூன் நாட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இன்னுமே கூட நல்லா மிக்ஸ் பண்ணும். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே இன்னுமே நல்லா குறைச்சி போட்டு கடைஞ்சிட்டே அது கிளறிட்டே இருக்கணும். நீங்க போடும்போது ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். பட் நல்லா அது குக் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த கருப்பட்டி கலர்ல ஆயிடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே இந்த கலர் வர வரைக்குமே நீங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப இந்த அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு 5 நிமிஷம் அதை ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வேற பேன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க எந்த பேன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேனுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் கீ போட்டு நல்லா அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்ட இந்த ஹல்வாவை அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபேனுக்கு அடியில ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமே நீங்க அதே பாக்ஸ்லயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க அதை சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணிக்கலாம். 10 நாள்னாலும் இந்த ஹல்வா கெட்டு போகாது. ஆக்சுவலி இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா, சேனல் பிடிச்சதுன்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.